போகிற பிள்ளைங்க, 8ஆம் கிளாஸ் எழுத போகிற பிள்ளைங்க, காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க, விளையாட்டில் இருக்கிற பிள்ளைங்க, தொழிலில் முன்னேற பிள்ளைங்க, எல்லாரும் யாருக்கு தான் உங்கள் வெற்றியை கனப்படுத்தணும்? தேவனுக்கு. அல்லேலூயா. யாருக்கு? கன்னத்திலிருந்து கையிடுங்க. தேவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனை அநேக ஜனங்கள் நம் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். நம்ம மூலமாக வெற்றி வர 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 யாரை நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் என்ன பண்ணுறோம்? நல்ல செய்தி அறிவிக்கிறோம். உங்கள் மூலமாக தேவனுடைய செய்தி பரவணும். தேவன் மேலே வந்துட்டார், தேவன் என்னை உயர்த்திட்டார், தேவன் தான் என் காரியத்திலெல்லாம் முன்னணின்னு நடத்தினார், என் தேவன் தான் என்னை நடத்தினார், என் தேவன் தான் நடத்தினார், இந்த சபைக்கு போகும்போது என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாரு, அதனால தான் நான் இன்றைக்கி நல்லா இருக்கேன்னு என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. நான் இன்னும் ஏன் சாட்சியை விடலை தெரியுமா? நீ இன்னும் சரியான சாட்சியை சொல்லுவதுக்கு மட்டும்தான் ஆன்லைனில் விடுவேன். அல்லேலூயா. அப்போ யாரை மகிமைப்படுத்தணும்? தேவன் இங்கே வந்துட்டு ஒளறி வச்சுட்டு போகக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. கௌரிங்கிறதுக்கு கிளறின்னு எழுதிடக்கூடாது. அல்லேலூயா. என்ன கேலரி கௌரிடா? ஓ கௌரியா? அங்கே வந்து சாட்சி அதுக்கு தான் நான் விட மாட்டேங்க. அல்லேலூயா. அப்போ உன் சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கணும்? ஜனங்களுக்கு போகும்போது உன் சாட்சி போய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அநேக ஜனங்கள் நம் மூலமாய் அறிந்து கொள்வதற்கு வெற்றிகளை நமக்கு தேவன் தருகிறார். நம்ம மூலமாக தேவனை அறிவதற்கு தேவன் நமக்கு என்னத்தை தராராம்? வெற்றியை தாரார். அல்லேலூயா. இப்போ ஜெமீமா மூலமாக எல்லாரும் அறிஞ்சிக்கிட்டாங்க. அவள் கும்பிட்ட கடவுள் அவளை என்ன பண்ணிட்டார்? வேர்ல்டு கப் வாங்க வச்சுட்டாரு. நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு. ஆல் ஓவர் வேர்ல்டில் என்ன பண்ணிட்டாங்க? ஜெமீமா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இது யாருக்கு மகிமையை ஜெமீமா கொடுத்தா? தேவனுக்கு. ரெண்டாவது மகிமையை எங்கே கொண்டு போனா? இந்திய நாட்டில் இருக்கிற பெண்மணி தேவனை மகிமைப்படுத்தினபடினால மொத்த 800 கோடி மக்களும் தேவனை அறிவதற்கு அவருடைய வெற்றி ஒரு காரணம். அல்லேலூயா. நீ வெற்றியாளராய் மாற வேண்டும் என்றால் உனக்கு வெற்றியை தரும் பொழுதெல்லாம் தேவனை குறித்து நீ மகிமைப்படுத்த வேண்டும். தேவன் அநேகருக்கு அறிய வேண்டும் என்று நீ நினைத்து வெற்றியாளராய் மாற வேண்டும். இதுதான் உண்மை. இதுதான் என்னது? வெற்றியாளராய் மாறுவதற்கு நீ அப்படி மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம் மூலமாக அநேகர் அறிந்து கொள்வது வெற்றிகளை தேவன் நமக்கு என்ன பண்ண தருகிறார். கொலேசியர் அதாவது கொரிந்தியர் 10:31 ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இப்போ வாங்க வழிக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எதை செஞ்சாலும் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற கையை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் எதை செய்தாலும் குடித்தாலும், அதாவது நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எப்படி? எதுக்கு மகிமைக்கென்று? தேவனுடைய மகிமைக்கென்று. போன வாரம் இந்த நம்ம சகோதரி ஒருத்தர் வீடை மாற்றினாங்க. என்னை ஜோம் பண்ண கூட்டாங்க. சாயங்காலம் போய் ஜோம் பண்ணோம். அப்புறம் பார்த்தா சகோதரி என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. ஜெபத்தில் வந்து உட்காந்துட்டாங்க. ஜெபத்தில் வந்து உட்காந்துட்டு தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் சொல்லுவாங்க, ஐயா நான் கூப்பிட்டவன் வாடகை மட்டுமே 1000 ரூபா கேட்டான், ஆளுக்கு தனியாக கேட்டான், எல்லாம் செஞ்சான். ஆனால் நான் உங்ககிட்ட வந்து பார்க்க வந்தேன். என் ஆண்டவர் எனக்கு வாடகை கம்மி, ஏற்றுக்கூலி இறக்கக்கூலி கூட எக்ஸ்ட்ரா நான் தான் 200 ரூபா கொடுத்தேன். தேவனுக்கு மகிமை. யாருக்கு மகிமை? அப்போ நீ தேவனுக்கு முதல் இடம் கொடுக்கும்போது நீ எதை செஞ்சாலும் தேவ மகிமைப்படையும்படிக்கு தேவனுக்காக செய்யும்போது மட்டும்தான் தேவன் உன் மேலே மகிமையாக இருப்பார்.
அவங்களுக்கு தெரியாத வீட்டை அவங்க பாட்டு ஜெபம் பண்ணி தண்ணி தெளிச்சிட்டு போகிறதுக்கு இல்லை, ஊழியக்காரனை வர வச்சு ஜெபம் பண்ணி பால் கொடுத்து ஒரு மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெறும்போது கனப்படுத்தும் பொழுது தேவனை கனப்படுத்துகிறார்கள்.